ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி வந்து நம்ம சேனலில் ஒரு கூட்டு தான் பார்க்க போகிறோம். சௌசௌக்காவை வச்சு ஒரு கூட்டு, பருப்பு போட்டு ஒரு கூட்டு பண்ண போகிறோம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சின்ன பசங்களுக்கு, குழந்தைகளுக்கு நல்லா பிசைஞ்சு கொடுக்குறதுக்கு நல்லாயிருக்கும். வாங்க பார்க்கலாம். சௌசௌக்காவை வந்து நல்லா தோல்னா சீவிட்டு இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி இருக்கணும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது வந்து பாசிப்பருப்பு ஒரு 100 கிராம் எடுத்துருக்கோம். நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு வச்சுக்கோங்க. ஒரு பேனில் வந்து 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுக்கோங்க. கடுகு 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுட்டு கடுகு கொஞ்சம் போட்டுட்டு வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. வதக்கினப்பட்டு கொஞ்சமாக கருவேப்பிலை, 2 பச்சை மிளகா போட்டுக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. எல்லாம் நல்லா வதங்கி வரணும். வதங்கி வந்தோன்னே ஒரு சின்ன தக்காளி எடுத்து ஆட் பண்ணியிருக்கோம். அதையும் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. உப்பு சேர்த்தோன்னே நல்லா வதங்கி வரும். எல்லாம் நல்லா வதங்கி வந்தோன்னே ஒரு 1/2 டீஸ்பூன் வந்து மஞ்சள்தூள் போட்டுக்கோங்க. போட்டுட்டு நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருந்த பருப்பை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் ஆகணும். மிக்ஸ் பண்ண பார்த்து 2 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கோங்க. சின்ன கிளாஸில் தண்ணி ஊற்றிட்டு நல்லா கொதித்து வரும். அந்த கொதித்து வந்ததுக்கப்புறம் நம்மளுடைய சௌசௌக்காவை கட் பண்ணி வச்சுருந்தோம்ல, அதை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் இல்லை 10 நிமிஷம் வைங்க. 10 நிமிஷத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நம்ம ஊற்றின தண்ணி வந்து நல்லா கொஞ்சம் வற்றி வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா மிக்ஸ் ஆனோன்னே ஒரு 50 ml வந்து தேங்காய் பால் எடுத்துருக்கோம். அதையும் வந்து இதில் ஊற்றிக்கலாம். நல்லா கெட்டியான தேங்காய் பாலை ஊற்றுங்க. பசங்க வந்து கூட்டுனா சாப்பிடாம இருக்கிற பசங்களுக்கு இந்த மாதிரி பண்ணி கொடுத்தீங்கன்னா நம்ம வந்து ரைஸில் வந்து நல்லா பிசைஞ்சு கொடுக்கும்போது சாப்பிட்ருவாங்க. ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக. தேங்காய் பால் ஊற்றினோன்னா ரொம்ப நேரம் வந்து கொதிக்க விடாமல் லைட்டாக கொதிக்க விட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் கொதிக்க விட்டுட்டு நம்ம இறக்கிக்கலாம். சூப்பரான டேஸ்டியான சௌசௌக்கா கூட்டு வந்து ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். Share, subscribe. Thanks for watching.